ஆக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் வெற்றி நடை போடுகிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் 500க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றுள்ள நிலையில் 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் காளைகளை அடக்கி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜான் மைக்கேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜான் மைக்கேல், அங்கு குமாரபாளையத்தில் நடைபெறும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் என்னென்ன பிரத்யேக பரிசுகள் வெற்றி பெறும் வீரர்கள் மற்றும் காளையினுடைய உரிமையாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது? கனகதாரா, அதாவது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அடுத்திருக்கக்கூடிய தனியார் பொறியியல் கல்லூரியின் பின்பகுதியில் இந்த ஜல்லிக்கட்டு விழாவானது நடைபெற்று வருகிறது. வருடந்தோறும் நடைபெறக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு விழாவை தொடர்ந்து இந்த வருடமும் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட காளைகள் மாடு வளர்ப்பவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த காளைகள் முழுவதுமாக மருத்துவ குழுவினருடைய பரிசோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்பட்டு வருகிறது. இதனை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காளைகளை அடக்குவதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள், குறிப்பாக சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த முன்னணி மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றிருக்கின்றனர். இதில் 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கும் மருத்துவ பரிசோதனை நடத்திய ஒவ்வொரு அணியாக அவர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். முதல் குழுவில் 50 பேர் என்ற வீரர்கள் பிரிக்கப்பட்டு 50 பிரிவாக அவர்கள் இந்த போட்டியில் பங்கேற்கின்றனர். தொடர்ச்சியாக காளைகளை அடக்குவதற்காக வீரர்கள் பங்கேற்றுள்ள நிலையில் அவர்களுக்கான சிறப்பு பரிசுகளாக ஃபேன், மிக்சி மற்றும் கிரைண்டர், மெத்தை உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது வருடந்தோறும் சிறப்பாக நடைபெறக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பதற்காக, இதை காண்பதற்காக பாத்தீங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் மட்டுமில்லாமல் அருகே இருக்கக்கூடிய ஈரோடு, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பார்வையாளர்களும் கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றனர். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விமலா அவர்களுடைய தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர். பார்வையாளர்களை வரிசைப்படுத்தி அவர்கள் சுற்றின் அடிப்படையில் பார்வையாளர்கள் கண்டுகளிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. கேலரிகளில் அப்படின்னா போதுமான இடவசதிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலுமே கூட்டம் அதிகமாக இருப்பதன் காரணமாக காவல்துறையினர் அவர்களை ஒவ்வொரு பிரிவாக பிரித்து அமருமாறு அறிவுறுத்தி வருகின்றனர். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜான் மைக்கேல். பரிசு மாலை போட்டது குமாரபாளையத்தில். மாட்டின் பேர் கிருமாரா. என்னடா அது, ஏதோ ஒரு ரப்பர் கூட்டி சுத்துற மாதிரி இருக்கு. அருமை அருமை, நல்ல வளர்ப்பு தம்பி. எக்ஸ்பிரஸ் ஆடா, அருமை அருமை அருமை. மாடு வெட்டி விட்டது தம்பி, பரிசு ஆகிட்டு பாருங்க தம்பி. சூப்பரா சூப்பரா. அடுத்த வருஷம் ஒலிம்பிக்